ஒரு யூடியூப் சேனலை பார்த்து விவசாய இவ்வளவு தூரம் செய்யறாரு, அவரை பார்க்கணும்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா வந்திருக்கு. நம்மளோட சொந்த உற்பத்தி மார்க்கெட்ல விலை போகாத நிலத்துல கூட அதை நம்ம பயன்படுத்துறோம். அதையே ஃபெர்டிலைஸா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஐயா ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. உங்களை வாழ வைப்பதற்காக வேண்டி பின்னாக்கு 55 ரூபாய் விற்கும் போது 34 ரூபாய்க்கு தர்றாரு. இராணுவ தளவாடங்கள் மற்றும் கட்டமைப்பு சம்மந்தமாக படிச்சுட்டு ஒரு நேட்டோ பேஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மீத்தேன் எதிர்ப்புக்காக எங்கள் ஊருக்கு ஒரு கிழவன் வந்தார். அந்த கிழவன் பண்ணிவிட்ட வேலை நான் இங்கே நிற்கிறேன். இப்போ அடுத்து இந்த கிழவனை பார்த்துருக்கேன். இது எங்கே போய் நிப்பாட்ட போதே தெரியலை. எங்கே போதாலும் பார்த்துட்டு செந்தில் ஐயா சொன்னாங்க, அங்கே ஐயா எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னு. என்னையா கால் உடஞ்சா என்ன கொடுப்பாங்க, கை உடஞ்சா என்ன கொடுப்பாங்க, இது என்ன இது விவசாயத்தில் எண்ணெய் கொடுக்குறாரா, யார் அந்த ஐயா போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆவலோடு தான் இங்கே வந்தேன். ஆனால் ஐயா காலையில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 45 மூட்டை இன்னும் இப்போ எங்கே பார்த்தாலும் போயிருப்பீங்க, போனால் பஞ்சகாவியா தயாரிங்க, மீன் அம்மையில் செய்யுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உள்ள ஃபார்முலா என்னான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயாவோட ஃபார்முலா என்னன்னு? 45 மூட்டை நெல் விளையுதா, 10 மூட்டை உங்களுக்கு ஃபெர்டிலைஸ், 5 மூட்டை ஆமணக்கு விளையுதா, 3 மூட்டை ஃபெர்டிலைஸ். உண்மையிலே ஒரு மகத்தான ஒரு ஃபார்முலா ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ஃபார்முலா. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம ஆர்கானிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீனமிலாம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்முலாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒன்று ஒரு தற்சாப்பு இல்லாத அதுதான் தற்சாப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு. ஐயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லோ பிளாஸ்ட்டு ஒரு இலைக்கர்கள் மாதிரி இருக்குது அப்படின்னா ரைஸ் ஆயில் அடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரைஸ் ஆயில் எங்கேருந்து வருது? நம்மளோட உற்பத்தியில் நம்மளே ஃபெர்டிலைஸும் வச்சுக்கிறோம், நம்மளோட உற்பத்தியான மூலப்பொருளான அரிசியும் நம்மளே எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்னும் பப்பாளி சொன்னாங்க ஐயா. பப்பாளி இப்போ வேஸ்ட் ஆகுதா, மார்க்கெட் விலை இல்லையா, எடுத்துருவா எண்ணெய் ஆக்கிடுவோம். மாம்பழம் கொண்டு கொட்டுறாங்களா, எடுத்துருவா எண்ணெய் ஆக்கிடுவோம். இது எல்லாமே ஒரு வித்தியாசமான, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத, பயன்படுத்தாத ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. இதை நாங்கள் தொடர்ந்து இதை செய்யணும். செஞ்சு இதோட ரிசல்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம இன்னும் ஐயாவோட கூட்டு முயற்சியாக செயல்பட்டு அந்தந்த பகுதியில் நம்ம ஐயாட்டேருந்து வாங்கிட்டு போய் அதை பயன்படுத்தவனாதான் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சி நிலையம் மாதிரி இது ஒரு கட்டமைப்பாக வரணும். அப்படின்னா ஐயாட்டேருந்து வாங்கிட்டு போகிறதுல நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள், அதில் என்ன மாற்றங்கள் வருது, எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்துது, எந்த மாதிரியான நமக்கு விளைச்சல் மகசூல் கிடைக்குது, அது மிளகாயாக இருக்கட்டும், பந்தல் காய்கறியாக இருக்கட்டும், தோட்டக்கலை பயிர்களாக இருக்கட்டும், இல்லை நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இந்த பயிர்கள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தி இந்த மூலப்பொருட்களை ஐயா இவ்வளோ எளிமையாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியிலிருந்தும் ஆமணக்கு எண்ணெயிலேருந்தும் இழுப்பெண்ணெயிலும் இந்த மாம்பழம் நம்மளோட சொந்த உற்பத்தி மார்க்கெட்டில் விலை போகாத நிலத்தில் கூட அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதையே ஃபெர்டிலைஸாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஐயா ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே விவசாயிகளோட ஒற்றுமையும் அவங்களோட ஊக்கமும் இருந்தால் தான் இந்த ஒரு பெரிய இது அரசு அல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை ஐயா செஞ்சிட்டாங்க. ஐயாவுக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுத்து நல்வேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். ஐயா அங்கே 4-5 வருஷம் ஆகுது, நான் ஐயாவை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்க்கேன். ஆனால் ஐயா செஞ்ச நல்லதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டு வாங்க மீட்டிங் போவோம், நாங்கள் என்னத்தான் அங்கே போய் மீட்டிங்கு அப்படின்னு கொஞ்சம் இகழ்ச்சியாக இருந்திருக்கேன். ஆனால் ஐயா எங்கள் சுத்துப்பட்டு கிராமத்தில் செஞ்சதை பார்த்தா ஐயாவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு இன்னைக்கு வந்தேன். அதுவும் இன்னைக்கு தச்சையிலே ஒரு ஆள் அங்கே போகணும், பஸ் இல்லை, அதனால் நீ ஒண்டி விடுனாங்க, அதனால் வந்தேன். அது ஐயா பெருமையை நான் விசாரித்ததில் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு யூடியூப் சேனலை பார்த்து விவசாய இவ்வளோ தூரம் செய்கிறாரு, அவரை பார்க்கணும்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்கு. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு பெரிய ஸ்டாரெல்லாம் போட்டு ஆடல் நடத்தி இந்த கூட்டத்தை பார்க்க முடியாது. இந்த தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக வந்திருக்குன்னா ஐயா விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. இதெல்லாம் அந்த நினைக்கு பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்கு.
மேற்கொண்டு விவசாயத்தை பார்க்கும், நம்ம கண்கூட பார்க்கும். நானும் 50 ஏக்கர் விவசாயம் வச்சிருக்கேன். விவசாயமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டேன். ஏன்னா சிறு விவசாயி சிறு கடனாளி, பெரு விவசாயி பெரு கடனாளி, இதான் இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கு. முன்னேறான். எப்படி முன்னேறான்னா, அவன் பையன் பொண்ணு ஏதாவது வெளிநாட்டில இருந்து சம்பாதிச்சது அந்த குடும்பம் தான் முன்னேறி இருக்கு. விவசாய குடும்பம் முன்னேறல. அந்த காலத்துல எங்க அப்பா 4 ஜோடி மாடை வச்சு விவசாயம் பண்ணி, எங்க அக்கா வந்து எம்பில் எம்எட் படிச்சிருக்காங்க, 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் எங்க தங்கச்சி அதே மாதிரி எம்சிஏ படிச்சிருக்காங்க, 100 பவுன் நகை போட்டு கட்டி. எதுல இருந்து வந்தது? விவசாயத்துல இருந்து தான் வந்தது. விவசாயத்துல இருந்து வந்ததா அதெல்லாம் செலவழிச்சிருக்காங்க. நான் வந்து தலையெடுத்து 1 கோடி ரூபாய் தொலைச்சிருக்கேன். எங்க அண்ணன் சுப்ராஜ் அண்ணன் இப்ப ஐயாவுக்கு வலதுகரமா இருக்காரு, அவருக்கு தெரியும். என்ன கிராமத்து மக்களுக்கு தெரியும். விவசாயம்னா ஐயா மாதிரி கண்ணுங்கருத்துமா பார்க்கணும். சும்மா நட்டணும் உழுகுற. எங்க அம்மா சொல்லுவாங்க, உழுகுற இடத்துல ஊர் வழி போயிட்டா அறுக்கிற டயத்துல ஆள் தேவையில்லை அப்படிம்பாங்க. அதான் உண்மை. நம்ம வாட்டில விவசாயம் போட்டோம் வச்சோம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. வாரம் இதை வந்து ஃபாலோ பண்ணி விவசாயத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு நீங்க எல்லாரும் முன்னேறணும்னு சொல்லி ஐயாவோட கனவு, அந்த கனவை நம்ம எல்லாம் நிறைவேற்ற. நம்மாழ்வாரை பத்தி படிச்சிருக்கேன், ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், பார்த்தது இல்லை. இப்ப நம்மாழ்வாரா வாழும் நம்மாழ்வாரா ஐயா பொண்ணு செய்யாவை நம்ம பார்க்கோம். அவர் இன்னும் 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் கடவுளை கும்பிடணும். எல்லாம் விவசாயம் தான் உயிர் நாடி, விவசாயம் தான் உலகத்தை வாழ வைக்கும். அதே மாதிரி இவளை ஃபாலோ பண்ணி நம்மளும் நல்லா இருந்து நாட்டையும் காப்பாற்றணும்னு சொல்லி உங்கள் பொற்பாதத்தை வேண்டி விரும்பி வணங்கி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவை பற்றி சொல்லணும்னா, ஒரு வெற்றி பெற்றவர் பெரும்பாலும் தன்னுடைய வெற்றியை வந்து பகிர்ந்துக்கிட நினைக்க மாட்டாங்க. நம்ம வெற்றியை மட்டுமே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருப்போம்னு. ஆனால் ஐயாவை கையெடுத்து கும்பிடலாம். எல்லா வெற்றி பெறாத ஆட்களையாக கூப்பிட்டு வச்சு நான் வெற்றி பெற்றது எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப புல்லரிக்குது. அவங்க ஐயா பேச்சை கேட்டு நான் என்னுடைய வயலில் இந்த வருஷத்துல இருந்து அவன் ஐயாட்ட இருந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி பயன்படுத்தினேன். நான் ஃபோட்டோவை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஸ்க்ரீன் காமிக்காத இல்லாதனால என்னால் அதை போட்டு காமிக்க முடியல. நட்டு 15 நாள் தான் ஆச்சு. பக்கத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாருமே அதை பார்த்துட்டு இது எப்படி சார் வந்தது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு அமோகமாக இருக்குது. அதை சாட்சியாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஃபோட்டோவும் கையில் வச்சு வீடியோவும் கையில் வச்சுருக்கேன். அதை காமிக்கிறதுக்கு ஸ்க்ரீன் இல்லாதனால உங்களுக்கு தெரியப்படுத்த முடியல. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் தரக்கூடியது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் பயன்படுவோம். ஏன்னா வெற்றி பெறாதவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வெற்றி பெற்றவர் சொல்கிறது ரொம்ப அசாத்தியமானது. எல்லாருக்கும் அந்த மனசு வராது. அதனால் அவரை வாழும் தெய்வமாக நினச்சிக்கிட்டு. நம்ம தாத்தா தண்ணியை ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருந்தார், அப்பா கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தார், மகன் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருந்தான், பேரை ஏடிஎம்ல வச்சிருந்தான். இப்ப கொள்ளு பேரை தண்ணி இல்லாம திருடிட்டு களவாண்டிட்டு ஜெயிலில் இருக்கிறான். நம்ம தாத்தா கபலை வச்சு இறைச்சாரு. ஒரு கூணை தண்ணி வரமுனா ஒரு கூணை இறஞ்சிடும். அப்ப ஆரோக்கியமா இருந்தாரு, கடனாளி இல்லாம இருந்தாரு. இப்ப மாதிரி ஆடம்பரம் இல்லாத ஒண்ணுதான். ஆனால் இன்று நவீன விவசாயம் பார்த்து ஒரு விவசாயி 2 பென்சு காரு ஒரு ஆடி கார் வச்சிருக்காரு. விவசாயம் தான் அவர். வேற எதுவும் எங்க வேற எந்த உங்களை வாழ வைப்பதற்காக வேண்டி பின்னாக்கு 55 ரூபாய் விற்கும் போது 34 ரூபாய்க்கு தர்றாரு. அதே நேரத்தில் அவருடைய தொழில்நுட்பம் செலவு அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஏக்கருக்கு தம்பி இருக்காரு, பருத்தி உற்பத்தி செய்து எடுத்து முடிக்கிறதற்கு 34,000 ரூபாய் செலவாகுது. ஐயாட்ட கேட்ட ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபாய் சொன்னார். நாங்கள் 32,000 ரூபாய் செலவு செஞ்சு 10 குண்டால் எடுத்திருக்கிறோம். சில சமயம் 12 குண்டால் எடுத்திருக்கிறோம். ஏதோ ஒரு வருஷத்தில் 15 குண்டால் எடுத்திருக்கிறோம். ஐயா 60,000 ரூபாய் செலவழிச்சு 70 குண்டால் எடுத்திருக்காரு. கண்கூட காட்டுறாரு. முதல்ல 38 எடுத்தீங்க இல்லையா, 2வது பட்சம் அது மாதிரி எடுத்தீங்க இல்லையா, சரி 60 வச்சுக்கோங்க, இன்னும் வேணும், இன்னும் 50 குறைங்க வச்சுக்கோங்க. நம்ம பருத்தி 6,000னா அவர் பருத்தி 7,000. அடுத்து அவர் என்ன செய்யறாரு,
பஞ்சை எடுத்து மில்லுக்கார கொடுத்துட்டு அந்த பருத்தி விதையிலிருந்து மருந்து தயாரிக்கிறாரு விவசாயிகளுக்காக வேண்டி. யாருமே செய்யல. வாழைப்பழத்தை எடுத்து அதுல உரம் தயார் பண்றாரு, மீனம் எடுத்து பண்றாரு. நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மேலாக பண்ணியிருக்கின்றேன். பலவித விஞ்ஞான ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கின்றேன். மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருக்கின்றேன். ஆனால் அத்தனை விருதும் வீண் வேஸ்ட் என்று நான் ஐயா விட்ட வந்து சரண்டர் இருக்கின்றேன். காரணம் இந்த தொழில்நுட்பத்தான வேளாண் பல்கலைக்கழகத்திலே 9 ஆண்டுகள் ஒரு விஞ்ஞானி கூட சொல்லவில்லை. டிஏபி போடு, யூரியா போடு, மானாவாரிக்கு 16 கிலோ தலைச்சத்து, 8 கிலோ மணிச்சத்து. வாழைக்கு எவ்வளவு தெரியும் பொட்டாஸ் தெரியுமா? வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு 330 கிலோ பொட்டாஸ் போட சொல்றாங்க. டிஏபி 110 கிலோ, யூரியா ஏதோ போட சொல்றீங்க. அதுல 1 கிராம் ஐயா போட்டிருக்கார பாருங்க, ஒரே 1 கிராம் எப்படி மகசூல் வந்தது?